சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் நடக்குது. அதுவும் பழைய பாடல்கள போட்டியாளர்கள் எப்படி பாடப் போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. எல்லா சீசன்லயும் ஒரு தீம் அடிப்படையில ஒரு வாரம் ஒரு சுற்று நடக்கும். கடந்த வாரம் தளபதி திருவிழா மாதிரியே இந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படிங்கிற ரவுண்டுல ஒரு சின்ன குழந்தைகளும் 80s 70ஸ்ல வந்த பாடல்கள அதுவும் குறிப்பா கண்ணதாசன் உள்ள பாடல்கள ரீகிரியேட் பண்ணி அத அப்படியே பாடுவாங்க. அதுல யாரு பெஸ்ட்டா பாடுறாங்களோ அவங்களுக்கு கோல்டன் ஷவர் குடுக்குறது வழக்கம். கோல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொன்னாலே, அது ரொம்ப எக்ஸ்பர்ட்டான யாருன்னு கேட்டீங்கன்னா, திவினேஷ் தான். அவர கூப்பிடாம இருப்பாங்களா? லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல அவரு டைட்டில வின் பண்றதுக்கு இந்த ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டு தான் ஒரு முக்கியமான அங்கமா அமைஞ்சிருக்கு. அவரு பாடக்கூடிய அந்த பழைய பாடலுக்குன்னே ஒரு தனி ரசிகர் பட்டாளத்த உருவாக்கி வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட திவினேஷ் இப்ப லிட்டில் சாம்பியன் சீசன் 5 நடக்கப் போற அந்த ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டுல ஒரு ஸ்பெஷல் கேமியோவா வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்ஸும் அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் குடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பாடியிருக்காங்க. திவினேஷ் கிட்ட ஜட்ஜஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, "உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுடா. நாங்க இந்த ஸ்டேஜ்லயே குடுக்குறோம். என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல சார், நான் இந்த சீசன்ல ஒரு போட்டியாளரோட சேர்ந்து பாடுறதுக்கு ஆசைப்படுறேன். எனக்கு அத நீங்க பண்ணி குடுப்பீங்களா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஜட்ஜஸ் எல்லாமே சேர்ந்து, "இது என்ன கேள்வி கேட்கிற? தாராளமா பாடு. யார் கூட பாடப் போற?" அப்படின்னு சொன்னதுக்கு, "இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே எனக்கு சிஸ்டர், பிரதர் தான். அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் அதிகமா ரசிக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் அபிஷேகா தான். கண்டிப்பா அபிஷேகா கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறது ஆசை." அப்படிங்கிற மாதிரி திவினேஷ் சொல்லியிருக்காராம். திவினேஷோட அந்த வார்த்தையை கேட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எல்லாமே சேர்ந்து திவினேஷ் அப்புறம் அபிஷேகா இவங்க 2 பேரையும் ஒண்ணா சேர வச்சு ஒரு பாடல ஒரு சில வரிகள் மட்டும் பாட வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்குதாம். இதுதான் திவினேஷ் அபிஷேகாவ செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல். இது மூலியமா திவினேஷ்க்கு நல்ல பெயர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, அபிஷேக்குக்கான அந்த மைலேஜ் அப்படிங்கிறது அதிகமாகும். கண்டிப்பா அபிஷேகா ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல பெட்டரா பாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ஏற்படுத்திக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல் தான் சிறகடிக்க ஆசை சீரியல். இந்த சீரியலுக்கு இப்போ வரைக்கும் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு வந்துட்டு இருக்கு. இதுல மீனா கதாபாத்திரத்த வச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை கோமதி பிரியா. இந்த சீரியல்ல மனோஜ், ரோகிணி அப்புறம் முத்து, மீனா இந்த ஒரு ஜோடிகளுக்கு தான் அதிக வரவேற்பு கிடைச்சு வந்துட்டு இருக்கு. அதுலயும் மீனாவோட அந்த யதார்த்தமான நடிப்புக்குன்னு ஒரு தனி ரசிகப்பட்ட உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மீனா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய கோமதி பிரியாவுக்கு இப்போ ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்குது. தமிழ்ல சின்ன திரையில நடிச்சிருக்கக்கூடிய மீனாவுக்கு, அதாவது கோமதி பிரியாவுக்கு மலையாளத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குதாம். பிப்ரவரி 2ஆம் தேதி மலையாளத்துல ஒரு புது சீரியல் ஆரம்பிக்க போறாங்க. அந்த சீரியல்ல கோமதி பிரியா ஒரு முக்கியமான லீட் கதாபாத்திரம் நடிக்க போறாங்களாம். மலையாளத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த சீரியல் நேம் வந்து "ஏ புழையும் கடனோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தமிழ்ல ஒளிபரப்பாகக்கூடிய மகாநதி சீரியலோட மலையாள ரீமேக் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த சீரியல்ல தமிழ்ல மகாநதி சீரியல்ல காவேரி கதாபாத்திரத்துல லட்சுமி நடிச்சு வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கேரக்டர்ல தான் இப்ப மலையாளத்துல கோமதி பிரியா நடிக்க போறாங்களாம். இந்த ஒரு விஷயம் சின்ன திரை ரசிகர் மத்தியில எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது.